பிஜேபியோடு நெருக்கமாக இருக்க விரும்புகிறோம், பிஜேபியோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் சொல்லியிருக்காரா இது வரைக்கும்? சொல்லல இல்ல. அப்படி சொன்னவர் யார்? தூய சக்தி தூய சக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் பப்பு என்று நாம் சொல்லுகின்ற விஜய் தான் அதை சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு மணி நேரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஷரத்தை, ஒரு மசோதாவை உருவாக்கிவிட முடியுமா? அதனால்தான் மிக ஆக்ரோஷமாக திமுக, காங்கிரஸ் என்ற கூட்டணி எல்லாம் எதிர்த்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமரின் நெருங்கிய நண்பர்களான செல்வந்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே வெளிநாட்டுல கம்பெனி ஆரம்பிச்சு அங்கே இருந்து இங்கே முதலீடு செய்து எந்த விதமான வருமான வரியும் பிடித்தம் இல்லாமல் மீண்டும் அவ்வளவு லாபத்தையும் அள்ளுவதற்கான ஒரு முயற்சியாக, ஒரு மசோதாவாக அது இருக்கும். எனவே அதற்கும் நாம் நிச்சயமாக எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அந்த மகாத்மா காந்தியின் உருவச் சிலையை சுட்டு அதிலிருந்து வருகின்ற அந்த பீச்சி அடிக்கின்ற ரத்தத்தை பார்த்து கைதட்டி குதூகலிக்கின்ற அந்த பிஜேபி ரசிகர்கள் அல்லது பிஜேபி தொண்டர்கள் இவர்கள் பேசுகிறார்கள், வந்தே மாதரம் பாடலை பாடவில்லை என்றால் அது தேச விரோதம் அப்படின்னு. இந்திய பெண்கள் அரசியலில் பங்கெடுப்பதற்கு எதிராக இருக்கின்றவர் பிரதமர் மோடி என்கின்ற அந்த தெளிவை நாம் மக்களுக்கு கொடுத்தாக வேண்டும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோபாசையிலிருந்து. இன்று நம்மோடு அரசியல் கலந்துரையாடலுக்காக இருந்திருப்பவர் திமுகவை சேர்ந்த ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மதுசூதனன், மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. நன்றி. நன்றிங்க மேம். மேம், இன்னைக்கு திமுக தான் நேஷனல் பாலிடிக்ஸ்ல கிங் மேக்கரா இருக்கிறாங்க. 22 எம்பிக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறத தேசிய ஊடகத்திலிருந்து மாநில ஊடகங்கள் வரைக்கும் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. தேசிய ஊடகங்கள் முக்கியமா என்ன மையப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னா, திமுக எப்போதுமே ஒரு நேஷனல் பார்ட்டியோட அலைன்ஸ்ல இருந்திருக்காங்க. அதே தொடர்ந்து இந்த முறையும் காங்கிரஸ் எழுத்தரப்பும் ஆயிட்டாங்க. அதனால பாஜகவோட அந்த ஒரு கூட்டணியோ நெருக்கம் காட்டுறாங்க, அவங்க மறுப்பு கூட தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விவாதத்தை கொண்டு போறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இந்த விஷயத்துல? முதல்ல திமுக எப்போதும் தேசிய நலன் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கும், அதில் உறுதியாக இருக்கும்ங்கிற அந்த தெளிவை வச்சிருந்தோம். அடுத்தது தேசிய கட்சியோடு இணக்கமாக இருக்கும், அதனால் இந்த முறை பிஜேபியோடு நெருங்குவார்கள் என்பதெல்லாம் நீங்களே கட்டமைக்கின்ற ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லலாம். நாங்க எங்களுடைய தலைவர் எங்கேயாவது நாங்கள் பிஜேபியோடு நெருங்குகிறோம், பிஜேபியோடு நெருக்கமாக இருக்க விரும்புகிறோம், பிஜேபியோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் சொல்லியிருக்காரா இது வரைக்கும்? சொல்லல இல்ல. அப்படி சொன்னவர் யார்? தூய சக்தி தூய சக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் பப்பு என்று நாம் சொல்லுகின்ற விஜய் தான் அதை சொல்லிட்டு இருந்தாரு. கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபியை பற்றி ஒரு இடத்தில் கூட இன்னமும் வாய் திறக்காமல் இருக்கிறார். ஆனால் எங்களுடைய தலைவர் இன்னமும் என்ன சொல்கிறோம் நாங்கள்? இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை என்பது எந்த விதத்திலும் தென்னிந்தியாவுக்கு பாதிப்பு வராமல் இருக்க வேண்டும், 7.2% என்பதில் எந்த குறைவும் வந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். நாங்க பிஜேபிக்கு எடுத்த உடனே எந்த விதத்திலும் மறுப்பு சொல்லாமல் ஆதரவு கொடுத்து விட்டோம்னு சொல்றோமா? இல்ல. எனவே தெளிவாக இருக்கிறது திமுக, தெளிவாக இருக்கிறார் எங்களுடைய தலைவர். லண்டனுக்கு சென்ற போது கூட அங்கே இருந்து காணொளியில் இங்கே திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் என்கின்ற அந்த தெளிவை கொடுத்திருக்கிறார் என்னும் போது பிஜேபியோடு திமுக நெருங்கி விட்டது, பிஜேபியோடு திமுக இணக்கமாக இருக்க விரும்புகிறது, அது சொல்கின்ற பிஜேபி சொல்லுகின்ற தேச நலனுக்கு விரோதமான எல்லா கொள்கைகளுக்கும் திமுக உடன்படும் என்கின்ற அந்த கட்டமைப்பை, நரேட்டிவை சொல்லுகின்றவர்கள் தான் அறிவீனமானவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். திமுக தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறது டீலிமிட்டேஷன் வேணாம் அப்படிங்கிறது கிடையாது, ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படிங்கிறது தான். இப்ப எந்த மாதிரியான ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க? தொடர்ந்து அடுத்தடுத்த மசோதாக்கள், நிறைய மசோதாக்கள் FCRV சொல்றாங்க, வந்தே மாதரம் தொடர்பான மசோதா சொல்றாங்க, நிறைய மசோதாக்கள் இருந்தாலும் டீலிமிட்டேஷன் மசோதாக்கு மட்டும் ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டு மற்ற மசோதாக்களுக்கு எந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க? டீலிமிட்டேஷன் மசோதா கடந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தோற்கடிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்னு முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போது எதிர்கட்சிகள் மிக வலிமை வாய்ந்த ஒரு கூட்டணியாக இருந்தன.
அந்த நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட சொன்னார், 1 மணி நேரம் எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் விரும்புகின்றபடி அந்த மசோதாவில் ஷரத்துகளை நாங்கள் மாற்றி தருகிறோம் அப்படின்னு. ஆனா 1 மணி நேரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஷரத்தை, ஒரு மசோதாவை உருவாக்கிவிட முடியுமா? அதனால்தான் மிக ஆக்ரோஷமாக திமுக, காங்கிரஸ் சேர்ந்த கூட்டணி எல்லாம் எதிர்த்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். அப்போது பிஜேபி செய்த ஒரு சூழ்ச்சி தான் இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது. அதை ஒரு வழியாக எப்படியோ நிறைவேற்றி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போதும் ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதில் எங்களுடைய தலைவர் உறுதியாக இருக்கிறார். அதை தவிர இந்தியாவில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற மறுவரையறை அப்படிங்கிற அந்த கொள்கை, அந்த சித்தாந்தம் என்னன்னே தெரியாத போது இதனுடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை எதிர்கட்சிகள் சார்ந்த அத்தனை தலைவர்களையும் தமிழ்நாட்டுக்கு வரவழைத்தார். பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் வரவழைத்து இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று 2025 மார்ச் 22 கூட்டங்கள் உருவாக்கி அதன் மூலமாக தொடர் முழக்கங்களை உருவாக்கி தன்னுடைய உறுதிப்பாட்டை தெளிவாக சொன்னவர் எங்களுடைய தலைவர். ஆனால் இன்றைக்கு இந்தியாவே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. எங்களுடைய தலைவரின் கண்ணசைவு என்னவாக இருக்க போகிறது, அவருடைய ஒப்புதல் என்னவாக இருக்க போகிறது, அவருடைய மறுப்பு என்னவாக இருக்க போகிறது. அதன் மூலமாக இந்தியாவின் தலைவிதியை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒற்றை கிங் மேக்கராக எங்களுடைய தலைவர் இருக்கிறார்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சமீபத்துல ஊடகங்கள்ல பேசுகின்ற அந்த காங்கிரஸை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, கொளத்தூர்ல கூட ஜெயிக்க முடியல, எம்எல்ஏவாக கூட உள்ள போக முடியல, முதல்வராக இருந்தும் தோற்றிருக்கிறார் என்று கேலியும் கிண்டலுமாக பேசுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் தலைவிதியை கூட எங்களுடைய தலைவர் தான் இப்போது நிர்ணயம் செய்ய போகிறார். அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த கொள்கை பிடிப்புள்ளவராக இருக்கிறார்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை தவிர இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அல்லது மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி, அந்த மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் கணக்கெடுப்பின்படி நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு கொள்கையாக இருக்கிறது. அல்லது பொதுவாக எல்லோருக்கும் 50% உயர்வு அப்படிங்கிற ஒரு கொள்கையும் இருக்கிறது. இந்த இரண்டில் எதை எங்களுடைய தலைவர் தேர்ந்தெடுப்பார், எது நாட்டுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மிக அதிகமாக பலனளிக்கும் என்பதை பொறுத்துதான் நாம் பார்க்க வேண்டும். நான் நேத்தே ஊடகத்துல சொன்னேன், உள்ளங்கைய மூடி வச்சுக்கிட்டு இது உள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவருடைய கற்பனைக்கு ஏற்றபடி சொல்லலாம். இன்னமும் அந்த மசோதா வெளியாகவில்லை. அதில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் என்னன்னு தெரியல. அது எவ்வளவு தூரம் கட்சிகளுக்கு அல்லது இந்திய மக்களுக்கு பாதகமாக இருக்கும் என்பதும் தெரியவில்லை என்னும் போது கொஞ்சம் லெட் அஸ் வெயிட் அண்ட் see என்பதைத்தான் எங்களுடைய தலைவர் சொல்கிறார். அதற்குள்ளாக எல்லாரும் பிஜேபிக்கு ஆதரவாக திமுக மாறுகிறது என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். அது தவறு. அடுத்தது, இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு முற்றிலுமாக வருமான வரி விலக்கை கொடுப்பது என்கின்ற மிக மிக அபாயகரமான ஒரு கொள்கை முடிவை, ஒரு மசோதாவை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல பிஜேபி வெளியிட இருக்கிறது, அறிமுகம் செய்ய இருக்கிறது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமரின் நெருங்கிய நண்பர்களான செல்வந்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே வெளிநாட்டுல கம்பெனி ஆரம்பிச்சு அங்கே இருந்து இங்கே முதலீடு செய்து எந்த விதமான வருமான வரியும் பிடித்தம் இல்லாமல் மீண்டும் அவ்வளவு லாபத்தையும் அள்ளுவதற்கான ஒரு முயற்சியாக, ஒரு மசோதாவாக அது இருக்கும். எனவே அதற்கும் நாம் நிச்சயமாக எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அடுத்த மிக முக்கியமான ஒரு மசோதா எதுன்னா, வந்தே மாதரம் அந்த பாடலை அவமரியாதை செய்தால் அது தேச விரோத குற்றமாகும் என்கின்ற அந்த நிலைப்பாடு, அந்த மசோதா இருக்கு இல்லையா, அது எப்படி தேச விரோத குற்றமாகும்? அதுவும் சொல்றது யாரு? பிஜேபி. சுதந்திர போராட்டத்தில் எந்த இடத்திலும் பங்கேற்கவில்லை, ஒரு தடியடி கூட பெறவில்லை, ஒருத்தர் கூட சிறைவாசம் அனுபவிக்கவில்லை. அந்த சாவர்கர் கூட புல்புல் பறவையில் ஏறி தினமும் இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்ப அந்தமான் சிறைக்கு போனாருங்கிற கட்டுக்கதையெல்லாம் உருவாக்குகின்ற அந்த பிஜேபி, அல்லது இப்போது கூட அந்த மகாத்மா காந்தியின் உருவச் சிலையை சுட்டு அதிலிருந்து வருகின்ற அந்த பீச்சி அடிக்கின்ற ரத்தத்தை பார்த்து கைதட்டி குதூகலிக்கின்ற அந்த பிஜேபி ரசிகர்கள் அல்லது பிஜேபி தொண்டர்கள், இவர்கள் பேசுகிறார்கள் வந்தே மாதரம் பாடலை பாடவில்லை என்றால் அது தேச விரோதம் அப்படின்னு. ஒரே ஒரு கேள்விதான்ப்பா இருக்கு, அந்த வந்தே மாதரம் பாடலை ஏன் அன்றைய தலைவர்கள் மறுதளித்தார்கள் என்ன? அதுல இந்துக்களின் தெய்வங்கள் பெயர்கள் வரிசையாக வருகிறது. இந்தியாவில் அனைத்து மதங்களையும் பின்பற்றக்கூடிய ஒரு மத நல்லிணக்கமான நாடு இது.
அப்படிங்கிறப்போ கட்டாயப்படுத்தி இந்து தெய்வங்களின் பெயர்களை சொல்ல வைக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்ல. அந்த பேராவை கூட விலக்கிட்டு பாடலாங்கிற ஒரு ஒரு லீனியன்ஸை முந்தைய தலைவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இப்போது அப்படி இல்லை. அந்த இந்து தெய்வங்களையும் சேர்த்துதான் பாட வேண்டும் என்றால் இந்திய நாடு என்ன இந்து தெய்வங்களுக்கு மட்டுமே உரியதா, அல்லது இந்து தெய்வங்கள் இந்திய நாட்டுக்கு மட்டுமே உரியவர்களா, இந்தியாவில் மட்டும்தான் அவர்கள் பிறந்தார்களா, கலைமகள் அலைமகள் எல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் பிறந்தார்களா? அப்ப வெளிநாட்டில் வாழ்கின்ற இந்தியர்கள் அங்கே உருவாக்கி இருக்கின்ற கோயில்கள் எல்லாம் இந்த தெய்வங்கள் இல்லையா? அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிற மதத்தவர்கள் நம்முடைய இந்தியர்களை கட்டாயப்படுத்தினால் எப்படி இருக்கும்? அதையெல்லாம் நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? இவ்வளவு தூரம் சிக்கல் வாய்ந்த ஒரு பாடலை பற்றிய மசோதாவையும் இந்த முறை நிறைவேற்ற இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் விடுங்கப்பா. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 33% இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கே கூட இந்திய மகளிரின், இந்திய சகோதரிகளின், இந்திய தாய்மார்களின் பாதுகாவலர் நான் என்று சொல்லிக் கொள்கின்ற நம்முடைய பிரதமர் செய்யவே முடியவில்லை. இந்த மசோதாவை ஏற்கனவே நிறைவேற்றியாச்சு. அதற்கான வெற்றி மாலைகளை எல்லாம் வாங்கி மோடி அவர்கள் தன் தோளில் அணிந்து கொண்டார். அப்பவே அதை நிறைவேற்றிருக்கலாமே. அப்போது இருக்கின்ற ஸ்டேட்டஸ் கோ நிலையிலேயே மகளிருக்கான இடஒதுக்கீட்டை அப்போது இருக்கின்ற தொகுதியிலேயே கொடுத்திருக்கலாம் இல்லையா? அதையே கொடுக்கல. இந்த தொகுதி மறுவரையை செய்து அதற்கப்புறம் தான் அந்த தொகுதிகளை அதிகப்படுத்தி அதற்கப்புறம் மகளிருக்கு இடஒதுக்கீடு என்றால் இது காதுல பூ சுத்துறது, தலைய சுத்தி மூக்க தொடறது என்கின்ற அந்த நாடகத்தை செய்து கொண்டிருக்கிறார் பிரதமர். அதற்கு எங்களுடைய தலைவர் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டார். இந்தியாவிலேயே பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அரசியல் கட்சிகளில் முதலாக அறிமுகப்படுத்தி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களை தலைவிகளாக உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற உண்மை எல்லோருக்குமே தெரியும். அதனால இந்த மசோதாவிற்கு நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அப்பவே ஆதரவு கொடுத்தாச்சு. ஆனால் பிரதமர் தான் அதை செயல்படுத்தவில்லை என்கின்ற உண்மையை நாம் உறக்க பேசியாக வேண்டும். எனவே இந்திய பெண்கள் அரசியலில் பங்கெடுப்பதற்கு எதிராக இருக்கின்றவர் பிரதமர் மோடி என்கின்ற அந்த தெளிவை நாம் மக்களுக்கு கொடுத்தாக வேண்டும். எனவே இவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த பல மசோதாக்கள் இருக்கின்றன. எதிலெல்லாம் திமுக உடன்பட இருக்கிறது என்பது நமக்கே தெரியும். இந்த மாதிரி மக்கள் விரோத, பெண்கள் விரோத மசோதாக்கள் எதற்குமே திமுக உடன்படாது என்கின்ற தெளிவை நாம் நிச்சயமாக உறக்க சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நெறிய விளக்கத்திற்கும் கருத்து பதிவிற்கும் ரொம்ப நன்றி. நன்றிப்பா. வணக்கம்.